வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உடல்நிலை குறைவின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முதுகு தண்டு வலி அதிகமன் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் உடல்நிலையும் தற்பொழுது மிக மோசமாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் அவரால் நின்று அதிக அளவு பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிற மாவட்டங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டிய அழுத்தம் கடந்த செயற்குழு கூட்டத்தின் பொழுதே ஏற்பட்டது. ஆனால் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் செயல்பாடுகள் மாற்றி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வேலுமணி அவர்கள் தனது தலைமையின் கீழ் அதிமுக செயல்பட வேண்டும் என்று ஏற்கனவே திட்டத்தையும் போட்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அது அவருக்கு ஈஸியாக மாறிவிடும் என்றும் ஏற்கனவே பல்வேறு விமர்சனங்கள் அதிமுகவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. 2026 அதிமுக தோற்கடிக்கப்படும், மீண்டும் திமுக தான் அரியணை ஏறும் என்ற விமர்சனங்கள் கடந்த சில வாரங்களாகவே பேசப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் உருவாகியதன் காரணமாக முன்னாள் அமைச்சரான வேலுமணி தலைமையின் கீழ் அதிமுக செயல்பட வேண்டும் என்ற சில முக்கியமான நிர்வாகிகள் மறைமுகமாக பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தலைமை ஏற்றால்தான் சிறப்பாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு இடையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் அதிமுகவின் தலைமை எப்பொழுதுமே எடப்பாடியார்தான் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். அதிமுக என்பது எடப்பாடியால் உருவாக்கப்பட்டது அல்ல. எடப்பாடி அவர்கள் யார் காலை பிடித்து பதவிக்கு வந்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதற்கேற்பதான் முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள். வலியுடனும் வேதனையுடனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எடப்பாடி.